السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي محكم التنزيل العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கும் சாந்தியும் சமாதானமும் அகில மக்களுக்கு அருள்புடைய மன்னன் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அன்னாருடைய வழிமுறையை சொல் செயல் அங்கீகாரம் முறைப்படி வழிநடத்தக்கூடிய நம்மனை மீதும் என்னென்னும் நின்று நோட்டுமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளை, இஸ்லாம் இரண்டை அடிப்படையாக கொண்டது. அந்த இரண்டை பின்பற்றும் காலமெல்லாம் மக்கள் வழி தவற மாட்டார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், மற்றொன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆதாரபூர்வமான நபிமொழிகள். இந்த இரண்டும் இஸ்லாம் கூறக்கூடிய இரு அறிவுரைகள். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய உரையில் அண்ணன் நபி அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பின் நோக்கம், இங்கு வாழக்கூடிய மக்கள் இறை தூதரை பின்பற்றினால் நாளை மறுமையில் வெற்றி பெற்ற மக்களாக ஆக முடியும். அதாவது ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அன்-நிசா என்ற அத்தியாயத்தில் உமன் யுத்தி ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், எவர் இறை தூதர் கட்டுப்பட்டாரோ அவருக்கு இறைவனை கட்டுப்பட்டு விட்டாருன்னு அல்லாஹ் சொல்றான். நிறைய நீங்க வசனங்களை பார்க்கலாம். அந்த வசனங்கள்ல வரக்கூடிய செய்தி எல்லாமே அத்தி உள்ளாக வாத்தி உள்ள சொல். இந்த மாதிரி வசனங்கள் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்க என்ற செய்தியை தான் நிறைய பார்க்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுது? உமன் யுத்தி ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், எவர் இறை தூதர் கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டார். அப்ப இறை தூதர் தான் இங்க முன்னோக்கப்படுகின்றார். அப்படிதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, குல் நபி அவங்களுக்கு சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நீங்க நேசிக்கணும், அல்லாஹ் உங்களை நேசிக்கணும். இந்த இரண்டும் ஒரு சேர அமைய வேண்டும் என்றார். ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்ப இறை தூதருடைய செய்தி தான் இங்கு. ஆனா பின்பற்றத்தக்கவர்கள் இறை தூதர் மட்டும்தான். அப்படிதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வஹி கொடுக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான். இறை தூதருடைய நிலையை எல்லா இறை தூதருக்கும் அல்லாஹ் வஹி அனுப்புறான். யாருக்கு வஹி கொடுக்கப்பட்டதோ அவர்களை பின்பற்றுவதுதான் சிறந்தது என்றும் திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கின்றது. இப்ப அந்த அடிப்படையில இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய செயல், அது வணக்கமா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும், நிறைய பேருடைய நிலை எப்படி இருக்குன்னா, வணக்கம் சார்ந்த விஷயங்கள்ல இறைவனும் இறை தூதரும், வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் 10ஓட 11 அத்தோட இதுவும் ரெண்டு போயிட்டே இருக்கிறோம். அது இஸ்லாத்துல பொருந்தாது, இஸ்லாத்துக்கு சரியே வராது. இஸ்லாத்தை பொறுத்தவரை நீங்கள் வணக்கத்திற்கு என்ன நன்மையோ அதுபோன்று வாழ்க்கை தரத்தில் எதை செய்தால் நன்மைதான். அதற்கும் யார் தான் வழிகாட்டி? இறை தூதர் தான் வழிகாட்டி. எல்லா விஷயங்கள் நீங்க அலசி ஆராய்ந்து பார்த்தால், எப்படி வணக்கத்திற்கு நபியினாக்கு சொல்றாங்களோ, என்னை தொழுகை காண்கிறீங்க, எப்படி எல்லாம் வணங்க காண்கிறீங்களோ அது மாதிரி நீங்க வணங்குங்க, என்ன எப்படி தொழக்கணும் எப்படி தொழுவுங்க என்று சொல்ற மாதிரி வாழ்க்கை விஷயத்தில் நபிகள் நாயகம் உண்ண கத்துக் கொடுக்குறாங்க, உறக்க கத்துக் கொடுக்குறாங்க, உடுக்க கத்துக் கொடுக்குறாங்க,
தலைவார கத்துக் கொடுக்குறாங்க, ஆடை அணிய கத்துக் கொடுக்குறாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் இறை தூதர் முன்மாதிரி. இந்த அடிப்படைக்கு நாம் வருகின்றோமா? இந்த அடிப்படையில் தான் மக்களுடைய அன்றாட செயல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றதா? வாழ்வாதாரங்கள் கிடைக்கின்றதா? அது உறவா, உறக்கமா, திருமணமா, சொந்தமா, பந்தமா, வாழ்க்கையா, பெற்றோரா, உற்றாரா, உறவினரா, அண்டை வீட்டாரா, நண்பர்களா, தோழர்களா, தோழிகளா, குழந்தை வளர்ப்பா, பிள்ளைகளா, இப்படி எதை நீங்கள் எடுத்தாலும் இஸ்லாம் அதில் தலையிடும். இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க எதையுமே செய்ய முடியாது. நீங்க உள்ள ஏதாவது வீட்டுக்குள்ள போறீங்க, வீட்டுல இருந்து வெளியே வர்றீங்க, பாத்ரூம் போறீங்க, பாத்ரூம் விட்டு வெளியே வர்றீங்க, பள்ளிவாசலுக்கு வரீங்க, பள்ளிவாசலுக்கு வெளியே போறீங்க, செருப்பு அணிகிறீங்க, களவாடுறீங்க, இப்படி நீங்க எதை எடுத்தாலும் இஸ்லாம் அதில் தலையிடும். இதுல இஸ்லாத்துல இதில் இருந்து எதையும் நீங்க காட்டவே முடியாது. ஒன்ன காட்டலாம், ஒன்ன காட்ட முடியுமா? ஒன்ன நீங்க காட்டுங்க, இது இஸ்லாத்து சொல்லவில்லை. அதான் ஒரு ஆள் தூதர் கேட்கிறாரு, என்னப்பா உங்க இறை தூதரு, சிறுநீர் கழித்தாலும் என்ன செய்யறாரு, அதை சுத்தம் பண்றவங்க கத்து தராங்க, இதுக்கு ஒரு இறை தூதரா என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும்ல கேட்கறதுக்கு. அந்த பதில் சொல்ற சாகி பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான் கேட்கிறார். அது சொல்றாரு, கட்டி எப்படி இருக்கணும், தண்ணி எப்படி இருக்கணும், எந்த கையால தொடணும், எந்த கையால எடுக்கணும், இப்படி அப்படி அக்கவர் ஆணிவர் அந்த அபித்தவர் பதில் சொல்றாரு. செய்தி பார்க்கணுமா இல்லையா? அப்ப எதை எடுத்தாலும் இத மாதிரிதான். அதனாலதான் அந்நலபி அழகிய முன்மாதிரி. இந்த அந்நலபி அழகிய முன்மாதிரி என்ற இந்த தலைப்பு இருக்கிறவங்க சும்மா கொடுக்கப்பட்டதா? ஏதோ ஒரு நிலைக்காக வேண்டி ஏதாவது ஒரு செயலை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டதா? அதை ஊன்றி பார்த்தால் இத மாதிரி ஒரு மார்க்கத்தை நீங்க உலகத்துல பார்க்கவே முடியாது, காணவே முடியாது. செயல்படுத்த நாம தயாரா? ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆட்சி அதிகாரம் எப்ப கொடுக்கப்பட்டது? 40 பேர் அப்படியே நினைக்கிறாங்க, எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய தொழிலே அதான். அல்லாஹ் ஏத்துக்கிறாங்க, தாராளம் ஏத்துக்கிறாங்க, இறைவன் ஒருவன். அந்த கான்செப்டுக்கு குறைஷ் குஃபார் வந்துட்டாங்க. ஆனா உங்களை இருக்கு நான் ஏத்துக்க முடியாதுல்ல. அவங்களுடைய நிலைப்பாடு எதான கலக்கம் ஒண்ணு சமாவாத்தி வளரல. இந்த வானங்களை பூமியை படுத்தியாருன்னா நிச்சயமா இல்ல. வானத்தில் உள்ள பூமியை படுத்தியாருன்னா நிச்சயமா இல்ல. தண்ணீர் தருவது யாரு, மழை இறக்கிறதா நிச்சயமா இல்ல. அதுல மாற்றுக்கிறதே இல்ல. அப்படி சரியா இருந்தாங்க அதுல. ஆனா என்ன மறுத்தாங்க அவங்க, உங்களே நான் இருக்கிறத ஏத்துக்கணும். அவங்களுடைய செய்தியா தானே, என்னோட வளர்ந்துருக்கீங்க, எங்களோட வளர்ந்து ஆளாகிருக்கீங்க, இன்னைக்கு நான் நபி என்றால் நாங்க எப்படி ஏத்துக்கிற முடியும்? அதான் எங்க செய்தி அங்க. அப்ப அந்த இறை தூதர் காட்டி தந்த வழி என்ன? நபித்துவத்துக்கு பிறகு நான் வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையாங்க? அதனால தான் ரெண்டு வாழ்க்கை அப்படி பிரிக்கிறோம், மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை. மதீனா வாழ்க்கையில அனைத்தையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு விடாம ஒரு சீரானதாக, சிறப்பானதாக, செம்மையானதாக, நாளை மறுமைக்கு உண்டான செய்தியாக பார்க்கிறோமா இல்லையா? அந்த மறுமைக்கு உண்டான செய்தியை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த தேவை நமக்கு என்னது? நாளை மறுமைதான். இந்த உலகம் அல்மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, இது அலங்கார பொருள். அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அல்லது நாம் சம்பாதிக்கின்ற பொருளாதாரமா இருக்கட்டும், அதான் என்ன இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருள். ஆனா நம்ம அதை தான் தேவை நினைக்கிறோம். அதை தேவை என்று ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடுறோம், அப்படியே ஓடுறோம், காலங்கள் கடந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, பிள்ளைகளும் குழந்தை செல்வங்களும் பொருட்களும் இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருள். வல் பாக்கியாத்து சாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக வஸவாபு கைரு அமலா. எது சிறந்தது? நாளை மறுமை தான் சிறந்தது. நல்ல அமல் இருக்குதுங்க, நல்ல அறங்கள் இருக்குது, அதுதான் நிரந்தரமானது, சிறந்தது. இப்ப நிரந்தரமானது எது? அது நோக்கிதான் இந்த மக்கள் பயணிக்க வேண்டும். வழிக்கூலி விஜயத்து மின்ஹா மோல்லியா ஃபஸ்தபிக்குல் கைராத். ஒவ்வொருவருக்கும் இலக்கு இருக்குது, இலக்கு நோக்கி பயணிக்கின்றது. எனவே ஃபஸ்தபிக்குல் கைராத், நன்மையை முந்திக் கொள்ளுங்கள். எது நன்மை? நம்ம நினைக்கிற மாதிரி வணக்கமா? வணக்கம் மட்டும்தானா? வணக்க வழிபாடு மட்டும்தான் நன்மையா? வாழ்க்கை தரங்கள் எதுவுமே நன்மை இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தா அதுல முதலாவது இருக்கிறது என்ன? நபிகள் நாயகத்துடைய ஆட்சி அதிகாரங்கள்.
இன்னைக்கு அது தேவையா இருக்குது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாட்டுக்கா, தேசத்துக்கா, உலகத்துக்கான்னு பாத்தீங்கன்னா உலகளாவிய லெவல்ல என்ன தேவைப்படுது? தலைமைத்துவம்னா என்ன? எந்த தலைமைத்துவத்தை எந்த நாட்டு கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த நாடு இன்னைக்கு சீரழியல. எந்த நாட்டுக்கு நபிகள்லாம் இருந்து அங்க பிறந்து அங்க வளர்ந்து அங்க ஆட்சி செய்தாங்களோ அந்த நாடு இன்னைக்கு என்ன செய்யுது? சீரழிஞ்சு நிற்குது, தகுச்சியுமே நிற்கிற. நபிகள்லாம் எதை தடை செய்யாதோ அதையெல்லாம் என்ன செய்யுது? அங்கேயே நிற்கல. இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கம் வந்துச்சா? இது சரியான ஆட்சியா? அங்கிருந்து வருவோம், நம்ம அங்கிருந்து வருவோம், அங்கிருந்து இன்னும் தேசத்துக்கு போலாம். இன்னைக்கு உலகத்தையே சட்டாம்பள்ளி பண்ணிட்டு ரெண்டாக்கி இருக்கிறதால அங்கிருந்து வரலாம். அல்ல இன்னைக்கு இஸ்லாமிய நாடு என்று பெயர்ல கொடிகட்டி பறஞ்சு முன்னணி நிற்கிற அங்க வரலாம். எது தடை என்று இஸ்லாம் சொல்லிக்கோ. இன்றைக்கு அது மக்களை மதியலாக மட்டும்தான் இல்ல. இது ஆட்சியா? இது ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதியா? ஒருவர் செய்யலாமா? எந்த பெண்ணை அடக்குடக்கமா இருக்கும் அந்த பெண்ணை என்ன செய்யிட்டீங்க நீங்க? இதெல்லாம் கூடாது என்று இஸ்லாம் தடை செய்தது செய்வோம். அதெல்லாம் இன்னைக்கு அனுமதிச்சீங்கள. அந்த விளைவு எங்க போய் நிக்குது? செபஸ்டியன்ல போய் நிக்குதா இல்லையா? அப்படி ஒரு நிலையை பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு ஏன் ஆட்சி அதிகாரத்தினுடைய தூவம் சரியில்லை. என்னைக்கு இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டீங்களோ, இன்னைக்கு முத்தவாக்களை கொண்டு குவிச்சீங்களோ, இன்னைக்கு முத்தவாக்கள் அதிகாரிகள் சொன்னீங்களோ அன்னைக்கு நாசமா போச்சு அந்த நாடு. தலை தூக்க முடியுதா? இன்னைக்கு சின்ன பின்னமாய் நிக்குது. யாரெல்லாம் பேச பயந்தார்களோ, எவெல்லாம் பேச அப்படியே என்ன செய்தாங்க, அடக்கி வச்சிருந்தாங்களோ அவெல்லாம் பேசுறதுக்கு நாடு போனது காரணம் என்ன? என்னைக்கு ஆட்சி அதிகாரத்து நீ சரியா இல்லையோ அன்னைக்கு நாசமா போயிட்ட. எல்லா நாடையும் எதுக்கு இஸ்லாமிய நாட்டில் உண்டான இதுக்கு என்ன செய்து அடுத்த வழிபாடு கொண்டு வர நினைக்கிற? சொகுசா? சொகுசுக்கு இன்னைக்கு வந்துச்சா? சொகுசை கொண்டு ஆடம்பரத்தை தெளிச்சு இன்னைக்கு உலக நாடு ஃபுல்லா அங்க குடியேற அளவுக்கு இருந்துச்ச. இன்னைக்கு எல்லாம் அழிச்சுட்டானா? ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டானா? கோடியில புரண்டவெல்லாம் துண்டலான துணைவெல்லாம் ஓடி போயிட்டான். ஏன்? ஆட்சி அதிகாரத்து நிலை அப்படி. எதை பிரியப்பட்ட உலக வாழ்க்கை பிரியப்பட்ட ஆடம்பரத்தை பிரியப்பட்ட ஆடம்பரத்தை பிரியப்பட்டவருடைய விளைவு நீ அழிவண்டை கண்டுகிட்டு இருக்க. ஆக்குறோமா இல்லையா? ஏன்? இன்னைக்குமே பொறுப்புக்கு ஆசைப்படக்கூடாது. அதிகாரம் என் கையில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதிகாரத்தை தேடி போவாது. அதிகாரம் வந்தால் அதற்கு உண்டான தகுதி என்ன என்பதை அருமையா சொல்லி காட்டாங்க. கவர்னர்கள் அனுப்புவாங்க, மாகாணங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாட்டு கவர்னர் அனுப்புவாங்க. அந்த கவர்னர் ஒவ்வொரு நாள் நியமிக்கப்படுறாங்க. அப்படி நியமிக்கப்படும் போது அவரு என்ன செய்யறாரு, மதியம் வந்து கிளம்பி போனா அவருடைய குதிரையுடைய சேனை பிடிப்பாங்க. அவருடைய குதிரையுடைய சேனை பிடிச்சு அவருக்கு என்ன செய்யறாங்க, அறிவுரை. மக்களுக்கு மத்தியில் இப்படி போறீங்க, அந்த மக்கள் உங்களை திருப்தி கொள்ளணும், அந்த மக்களுக்கு முதல்ல இறை செய்தியை சொல்லுங்க, இறை செய்தி ஏற்றுக்கிட்டா தொழுகையை கடைபிடிக்க சொல்லுங்க, தொழுகை கடைபிடிச்சாலும் ஜகாத்து கொடுக்க சொல்லுங்க. இப்படி ஒவ்வொன்னா அவங்க நபிகள் நாயகத்தை சொல்லி அவங்கள்ட்ட அறிவுரை சொன்ன பிறகு இறுதியா ஒரு செய்தி சொல்லுவாங்க. என்ன? அந்த மக்களுக்கு நீங்கள் தலைவரா போறீங்க. எந்தைக்குமே அந்த மக்கள் சளைப்படைய மாதிரி ஒரு செயலை நீங்க செய்யவே கூடாது. அந்த மக்களே சளிப்படைகிற மாதிரி ஒரு செயலை தலைமைத்துவத்திலிருந்து நீங்க செய்யாதீங்க. உங்களை கொண்டு அவங்க திருப்திப்படணும், அவர்களை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்ற ஒரு அறிவுரை நபிகள் சொல்லாங்கன்னா இது இன்னைக்கு பாக்குறோமா? அதனால தான் சபாத்து நியமல்லா அதில்ல இல்ல அதில்லு 7 சாரார் கடுமையான நாள், கொடுமை நிறைந்த நாள். நாளை மகேஸ்வர் மையானத்தை ஓடி மக்கள்லாம் நிற்கிறாங்க. சூரியன்லாம் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய வெப்பத்தில் நிலையில அப்படியே மூளையெல்லாம் வழுகி ஓடக்கூடிய கொடுமையான நாள். அந்த நாள்ல 7 சாரால் அல்லாவுடைய அரிசிக்கு நிற்கிறாங்க. அந்த நிழலுக்கு ஈடான நிழலே இல்லை. அப்படிப்பட்ட நிழல். முதல் நாள் யார் வரா தெரியுமா? இமாமுன் ஆஜிரும், நேர்மையான தலைவர். இந்த உலகத்துல நீதியாக நியாயமாக நேர்மையாக நடந்து வந்தாரே அப்படிப்பட்ட தலைவர் தான் முதல் ஆளாக. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமையா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது நாமனோ நம்பிக்கையாளர்களே கூனு கவ்வாமீன் பில் கிஸ்ஸி, நீங்கள் மக்களுக்கு மத்தியில நேர்மையை நீதிமை கடைபிடிங்கள். சுஹதா அல்லாஹ் அலன்னாஸ் சுஹதா இல்லாஹி வலவ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லாஹ் சாட்சியாக்குங்க.
உங்களுக்கு இருந்தாலும் சரி. அதே மாதிரி அவில் வாலிதைனி, உங்களுடைய பெற்றோர்கள், அவில் அக்கரபீன, சொந்த பந்தங்கள், இன்னும் கூட கணியன் அவ பக்கீரன், ஏழை பணக்காரன், யாரா இருந்தாலும் சரி, கொல்ல அவ்வளோபிமா, எல்லாத்தையும் விட அல்லாஹ் தான் சிறந்தவன். அவ பக்கீரன் அல்ல அவ்வளோபிமா பலா தத்தபில் ஹவா பில் ஆதில், நீங்க மனோயத்தை பின்பற்ற வேண்டாம். நீதம் வழங்குவதில் நேர்மையில மனோயத்தை பின்பற்றாதீர்கள். தல்வும் அவ் தவறிதோ, நீங்கள் மறுத்தாலோ புறக்கணித்தாலோ அது மாதிரி ஒரு செயலை செய்யவே செய்யாதீங்க. யாரா இருந்தாலும், உங்களுக்கே நீங்கள் வந்தாலும், பெற்றோர்கள், உற்றார், உறவினர், சொந்தம், பந்தம், யாரா இருக்கட்டும், ஏழை பணக்காரன், படித்தவன், பாமரன், இருக்கிறவன், இல்லாதவன், யாரா இருந்தாலும் சரி, ஒரு செய்தி வந்துட்டால் என்ன படிங்க, அதுல நீதத்தை கடைபிடிங்கள். சாட்சியை போன்று நினைக்காத, சாட்சியை அப்படியே திருப்பி நினைக்காத. இன்னைக்கு உள்ள செய்தியை பாத்தீங்களா? எவ்வளவு என்ன வாழ்வுனால செய்தி. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை இந்த தேசம் கண்டதே இல்லைங்க. சாத்தாங்குளத்தில் இந்த தீர்ப்பு இருக்குல்லங்க, இந்த தீர்ப்பு தேசம் கண்டதே இல்லை. எத்தனை யாருக்கு என்ன செய்யல, இந்த மாதிரி ஆள் கொடுக்கப்பட்டதே இல்லை. இந்த தீர்ப்பு முத்தாய்ப்பு என்ன தெரியுமா? மேல்முறை போனாலும் என்ன செய்ய முடியாது, இந்த தீர்ப்பு தான் கொடுத்தோம். அதான் செய்திங்க. இது முத்தாய்ப்பான செய்தி என்ன? மேல்முறையில் சென்றாலும் இந்த தீர்ப்பு தான் அங்க செல்லுபடியாகும். வேற தீர்ப்பு மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பு இருக்குதா? ஏன் நியாயம்? ஐயா, சாட்சியை புரட்ட முடியவில்லை, சாட்சியை திருப்ப முடியவில்லை, அதுதான் உறுதியா இருக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்ல தாரிதோ அது தவதிலோ, புரட்டாலோ புறக்கணித்தாலோ செய்யாத, அல்லாஹ் சாட்சியாக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட உசாமா இருக்காருல்ல, ஸெய்த் இப்னு உசாமா, நபிகள் நாயகத்துக்கு பேர குழந்தை, செல்ல குழந்தையும் கூட. யார் சொன்னாலும் சரி, உசாமாவுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்கு நபிகள் நாயகத்துக்கு. அந்த நபிகள் நாயகத்துடைய அந்த உசாமாவுக்கு ஒரு செய்தியை சஹாபாக்கள் மூலமா சொல்லி எழுப்புறாங்க. ஏன்? பாத்திமா என்ற உயர் குலத்து பெண், அந்த பெண்ணு பேரு பாத்திமா, அவங்க ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு கண்கவர்ச்சியான பொருள் ஆசைப்பட்டு அதை எடுத்துட்டாங்க, திருடிட்டாங்க. இப்ப என்ன திருநா? என்ன? மார்கால் மார்கை வெட்ட வேண்டும், இது சட்டம். திருநர் யாரு? உயர் கொடுத்து பெண்ணு. என்ன செய்யறது? பாதுகாக்கணும். இப்போ 3 சஹாபாக்களுக்குள்ள உசாமாவை அனுப்பி, உசாமா தூது போறார். யார்கிட்ட? நபிகள் நாயகத்துல. மன்னிச்சிருவோம், வேண்டாம் அப்படின்ற மாதிரி. கடைசியில் ஏன் விசாரிச்சா, அவங்க உயர்ந்து கொடுத்த பெண்ணு, அதுக்காக என்ன செய்வோம், ஏதோ தெரியாம செய்துட்டாங்க, மன்னிச்சிருவோம், விட்டுருவோம் என்று என்ன செய்தாங்க? சஹாபாக்கள்லாம் கூடிதான் யார் அனுப்புறாங்க? உசாமாவை அனுப்புறாங்க. அவரு நபிகள் நாயகத்துல போய் சொன்ன உடனே நபிகள் கோவப்பட்டவர்களாக அங்க மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, இது தவறான செய்தி. யாரா இருந்தாலும் என்ன செய்யுதான்? நீதமான தீர்ப்பு தான் வழங்கப்படும், குற்றம் குற்றம் தான். அப்போ ஒரு செய்தியை சொல்றாங்க, லைன் சரிக்கத் இல்ல பின்டி பாத்திமத்தோ இல்ல உக்கத்திய கொண்டு ஐடியா ஒண்ணு, என்னுடைய மகள் பாத்திமா தெரிந்தாலும் அவருடைய கையை வெட்டிதான் இருப்பேன். இதுதாங்க தீர்ப்பு. செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்சியரை நீங்க பார்க்க முடியுதா? இந்த நியாயம் இருக்குதா? யார் வேணாலும் வரலாமா? எப்படி வரலாமா? இன்னைக்கு ஒருவர் வந்திருக்கிறாரு, அதனால நாடே நாசம் பண்ணா போகுது. ஒருவருடைய நிலை என்ன? ஒரு நடிகனுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? யாரை நடிகன்? நீ நடிகனாயிரு, உனக்கு ரசிகர் இருக்கலாம், அதெல்லாம் எதுக்காக வேண்டி? ரியல் ஒன்னாவாங்க. ரியல் வேறு, ரியல் வேறு. நீ ரியலை கொண்டு போய் ரியலை கொண்டு வர, ரியல் ஒன்னாவாது. அது ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. ரியல் இருந்ததா ரியல் வந்துச்சு, ரியல்ல இருந்தாரு, ரியல்ல காட்டாரு, ரியல்ல செய்தாரு. ஆனா உனக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு ஒரு நாள் முடியுமா? இந்த இத்தனை காலத்துல பல கோடி சம்பாதிச்சிருக்க, ஒரு பொருளாதார உதவி செய்திருப்பியா, படிக்க வச்சிருப்பியா, காலேஜ் கட்டிருப்பியா, மருத்துவமனை கட்டிருப்பியா, அதுக்காக உதவி செய்திருப்பியா? ஒரு செயல் வந்தால் செய்ய முடிஞ்சதா? பேரழிவார்கள், மழை காலங்கள், பேரழிவார்கள், துன்பங்கள், துயரங்கள், மக்கள் அலோலப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், அதை நீ செய்தியா? நீ நின்னியா? ஒண்ணுமில்லாத கோடியில போடக்கூடிய மக்கள் பணத்தை சுரண்டு சம்பாதிச்ச கேடு கட்டவன், அதுக்கு புருக்கா போட்டுட்டு ஒரு நிலையில சொல்லக்கூடிய நிலையில யார் வேணாலும் பரவாயில்ல, என் வீட்டை விட, வீட்டுக்காரனை விட, என் தாயை விட, தந்தை விட
பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கோல காட்சியை பார்க்கிறோமே. அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ்வுடைய சாதனை தான் இருக்கணும். வெள்ளிக்கிழமையுமா, வெள்ளிக்கிழமை அதுவுமா சினிமா தியேட்டர்ல வந்து படத்தை பார்த்துட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி, இப்படி ஒரு கேடுகெடுத்தனமா பேசுறீங்க. ஏன் என்ன தலைமைத்துவத்துக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது? ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஏதாவது ஒரு அறிவார்ந்த செய்தி இருக்குதா உங்ககிட்ட? அறிவார்ந்த விஷயம் இருக்குதா? எதுவுமே இல்லாம இன்னைக்கு நான் வரேன்னு சொன்னா இக்பால் பெருமண்ட கூட்டம் போகுதுன்னா அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அதிகமான மக்களுக்கு முஸ்லிம் மக்கள் நிப்பாட்டல, முஸ்லிம் மக்கள் போட்டு ஒரு கூட கொக்கரிக்கிறது ஒரு பக்கம், 2 பேர் இருக்காங்கல்ல கிரிக்கெட் நிக்காங்கல்ல 2 பேர் முஸ்லீம் போட்டுருக்கோம், 2 பேர் லேடிஸா விட்டுருக்காங்க. அட படுவாதிகளா, ஏன் என்ன இல்ல? எது எது அறிவார்ந்த விஷயம்? சிந்திக்கணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் தலைமைத்துவம்னா என்னன்னு கத்துக்கிட்டு வா. தலைமைத்துவம்னா என்னங்கிறத கத்துக்கிட்டு வா. இன்னைக்கு அந்த மாடல் இந்த மாடல், அப்படிப்பட்ட மாடல் இந்த மாடல் நீ நினைக்கிற, இதெல்லாம் அரசியல் பேசுற. அரசியலுக்கு சொந்தக்காரன், ஆன்மீகத்துக்கு சொந்தக்காரன், அரசியல் இப்படிதான் இருக்க வேண்டும், ஆன்மீகம் இப்படிதான் இருக்க வேண்டும். வீட்டுல, நாட்டுல, வெளியில, உள்ள, அந்தரங்கத்துல, மறைவுல எதுவா இருந்தாலும் சரிங்க, இதுதான் சரி என்று சொன்ன ஒரே உத்தம தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரட்டி காட்டு, வரலாற்றை புரட்டு, சரித்திரத்தை போட்டு எந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லு, கையை நீட்டு வாப்படி. ஏன் முடியாது? ஆய்வு பண்ணி தி 100 எழுதினார, அவரு சும்மா எழுதினாரு. 6 ஆண்டுகள், 6 ஆண்டுங்க சேகரிச்சாரு, 6 ஆண்டு சேகரிச்சிருக்காரு. வேறு பொழுது அவருடைய வேலையே தான். கிறிஸ்துவரா இருந்தாரு. இந்த புக் எடிஷன் வெளிவரமும் கிறிஸ்துவரா தான் இருந்தார். அவர் வணங்கியது ஈசாவை, இயேசுவை, அவர் வணங்கியது மரியமை, மேரியை. அந்த புக் வெளிவரும் அப்படிதான் இருந்தார். நான் முதல் கொண்டாரு முகமது பின் அப்துல்லா அப்படிதான் போட்டாரு. அதுக்கு ரீசன் பாருங்க, நான் ஆய்வு பண்ணவரை, என்னோட ஆய்வுக்குட்பட்டவரை, சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருந்ததுல, ஆன்மீகத்துல, அரசியல்ல, நடைமுறையில, வாழ்க்கையில, பேச்சில, எல்லா விஷயத்திலும் இந்த முகம்மதை நான் பார்த்தது. அவர் சொன்னதை செய்தார், செய்ததைத்தான் சொன்னார். இதற்காக வேண்டிதான் முதலாவது ஆக்கிய காரணத்தை சொன்னார்ல. ஒரு ஆள் சொல்ல பார்ப்போம். ஒரு ஆள் யாரா வரலாற்று ஒரு ஆள் சொல்ல முடியுமா? படி, பாடம் படி. பாடம் படிப்பது இஸ்லாத்தில். இந்த இஸ்லாத்தை கொலை செய்வதற்கு எவனுக்கு தகுதி கிடையாது. ஏன்? அப்பழுக்கற்ற மார்க்கம், இறைச்சியா கொண்டு வரப்பட்ட மார்க்கம். அந்த இறை தூதர் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் மனிதராக, மனித புனிதராக வாழ்ந்து வரைந்தாரே, அதுதான் அந்த நபி அழகிய முன்மாதிரி. அந்த அந்த தூதரை, அந்த அழகிய முன்மாதிரியை நாம் வணக்கத்துல, வாழ்க்கையில, நம்முடைய அனைத்து தரத்திலையும் எடுக்கணுமா இல்லையா? இன்னைக்குள்ள நிலையை அப்படிதான் இருக்குது. சர்வதேசமா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நீ கொண்டு குவிக்கிறாங்க. போர்க்களத்துல பெண்களை கொள்ளாத, முதியவங்களை கொள்ளாத, சிறுவங்களை கொள்ளாத, நீங்க வர வேண்டாம், இந்த மாதிரி உண்டான அறிவுரை எங்கிருந்து படிடா? நபிகள் நாயகத்துல பாடத்திலிருந்து படி. இன்னைக்கு யாருக்குமே அது இல்லையே. அப்ப அந்த மாதிரி உண்டான செய்திய நாம முன்மாதிரி எடுத்துக்கொண்டு நம்முடைய அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறைத்தூர் கட்டுப்பட்டால் இறைவன் கட்டுப்பட்டவர். அப்படிப்பட்ட கட்டுப்படக்கூடிய மக்கள் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறார். எல்லா புகழும் எல்லாம் உள்ள தேவகீரவனாக எல்லாம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏறத்தாழ தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களும் 16ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதியோட முடிவுக்கு வருகின்றது. இந்த கோடை காலத்தினுடைய விடுமுறைகளை, அந்த விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கோடைகால பயிற்சி முகாம்
தமிழ் ஃபுல்லாக நடத்தி வருகின்றோம். இந்த கோடைகால பயிற்சி முகாம் என்பது ஏதோ பிள்ளைங்களுடைய வீட்டை கடந்து சேட்டை பண்ணுறதுக்கு, தெருவில் கடந்து அரிச்சாட்டியம் பண்ணுறதுக்கு, ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிட்டு வரட்டும் என்பது போன்ற நிலை இல்லாமல் ஒரு செய்தியை கற்றுக்கிறட்டும். ஏன்னா இன்றைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான் வழிதருடைய நிலையில பார்க்குறோம். இந்த 12th காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட சிந்திக்கிற தன்மை வந்துடுது இந்த காலகட்டத்தில். ஆனால் எப்படி வழித வர்றாங்கன்னா வழி கெடுக்கப்படுறாங்க. இன்னைக்கு போதைப் பொருட்களுக்கு ஏஜென்ட் யாரை பிடிக்கிறான்னு அந்த மாதிரி பிள்ளைங்க தான் பிடிக்கிறாங்க. தூது போகிறதுக்கு யாரை பிடிக்கிறான் அந்த மாதிரி பிள்ளைங்க தான் பிடிக்கிறான். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் பேசாம என்ன செய்யறாரு, தரதை மாற்றி விட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இப்போ வழி கெடுக்கப்படுறதுல முன்னணியா இருக்கிறது யாரு? இந்த 10 வயசு 8 வயசுக்கு மேல 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் இந்த மாதிரி பிள்ளைங்க, அந்த பழகிற பிள்ளைங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆச்சரியமா இருக்கும். சம்மந்தமே இல்லாம இருக்கும். அவர் படிப்பார் 10th 12th, இவர் 5ஆம் கிளாஸ் படிக்கிறார். அவருக்கு இவருக்கு ஒண்ணுமே ஏணி வச்சா ரெட்டாங்க மாதிரி. அப்ப அந்த பழக்க வழக்கம் ஏங்கிறது நம்ம கண்ணு வாங்கிக்கிறது இல்லை, நம்ம அதை பாக்குறது இல்லை. அப்படி விளைவு என்ன, கொஞ்சம் வயசு போயிடுவா அப்பதான் ஏத்து பேசுறாரு, கட்டுக்கிற மாட்டிருக்காரு, வீட்டுல இருக்க மாட்டிருக்காரு, எங்கேயா போயிடுறாரு, எங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்குது, யாரு கூட சேர்றது தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் என்னங்க, ஒழுக்கம் சார்ந்த விஷயம் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. எங்கேயா வெளியே போனா போட்டும், சேட்டை பண்ணாம இருக்கான், வீட்டுல இல்லாம இருக்கான், ஊடே 2வது எல்லாம் இப்ப வெளியே போல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆயிடும். அது விலை என்ன தெரியுமா, கெட்டு போன பிறகு இந்த பாரு இன்னும் இன்னும் அருமையான அப்பனுக்கு பிறந்த பிள்ளைய பாரு இப்படி போயிட்டு அப்படின்னு வைத்தறிச்ச பிறகு நிலையை பார்க்கிறோம். அப்ப அதுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்விதான் இந்த கோடை கால பயிற்சி முகாம். எல்லா பயிற்சியும் அவங்களுக்கு துவா பண்ணணும், சூறா பண்ணணும், ஒழுக்கம்னா என்ன, பெற்றோர் எப்படி பேணணும், எப்படி மதிக்கணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும், இப்படி விஷயங்களை சொல்லி கொடுக்கறதா இந்த கோடை கால பயிற்சி முகாம். அது ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனி ஆசிரியர், பெண்களுக்கு தனி ஆசிரியை, இது போட்டு நடத்துறோம்ல. இதுக்காக வேண்டி உங்களுடைய பிள்ளைங்களை இந்த மாதிரி கிளாஸுகளுக்கு அனுப்பி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்து அதை கண்காணிச்சு தொழுகை அனுப்பி, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுறோம்ல, நம்மளும் என்ன செய்வோம், விசாரிக்கப்படும். பிள்ளைய கொடுத்தோம், வளர்த்து ஆளாக்குனீங்களா, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா ஆளாக்குனீங்களா, ஆள ஜாரியத்தை அத்தா தமிழா ஜாயங்களுக்கு யாமத்தி அனவுகா ஆக்குதா பதமா சாதியம். நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை 2 பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளை வளர்த்து ஆளாக்குறனாலும் மறுமொழி இப்படி இருப்போம். இப்படி கேட்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இருக்கக்கூடிய நிலைனா சும்மாவா, அசால்ட்டா நினைக்கலாமா, பெரிய பாக்கியம் இல்லவா? அதுக்காண்டி அந்த கோடை கால பரிச்சயம் அதுல பின்னால் டேட்லாம் அறிவிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு அவங்களுக்கு பிள்ளைகள் அழைப்பு கொடுத்து அந்த பிள்ளைங்க நமக்கு பேர் சொல்லும் பிள்ளைகளாக நமக்கான துவாச்சிக்குள்ள வளர வேண்டும் என்றால் அந்த மார்க் எந்தவை, அந்த மார்க்கத்தை தீயோடு பின்பற்ற நமக்கு ஆகிய புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.